ஒருத்தன் எருசலேமில இருந்து எரிகோக்கு போறான்டா, கல்லறையில் அகப்பட்டுறான்டா. அந்த வழியாய் வந்த 3 பேரை அடையாளம் காட்டுறாரு. வந்தவன் யாரு? ஒரு ஆசாரியன். அவன் எப்படி வருகிறான்? தற்செயலாய் வருகிறான், அன்எக்ஸ்பெக்டடாய் வருகிறான். அவன் பார்த்துட்டு ஒதுங்கி போறான். அப்புறம் வந்தார் ஒருத்தர். அவர் யாரு? லேவியன். அவனும் பார்த்தான், விலகி போயிட்டான். ஒரு சமாரியன், ஜாதியில் தாழ்த்தப்பட்டவன், மக்களால் அருவருக்கப்பட்டவன், மக்களால் ஒதுக்கப்பட்டவன். ஆனால் அவன் எப்படி வருகிறான்? பிரயாணமாய், பர்பஸாய் வருகிறான். நோக்கம் உண்டு. கழுதையில திங்ஸை ஏத்திக்கிட்டான். அவன் ஒரு வியாபாரத்திற்கு போனானோ, அல்லது ஒரு கல்யாண காட்சிக்கு போனானோ, அல்லது ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போனானோ தெரியாது. பைபிள் சொல்லுது அவன் பிரயாணமாய் வந்தான். அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. நோக்கம் இருந்தவனால இந்த அடிபட்டு கிடந்த இவனை தாண்டி போக மனசு வரல. அவன் அங்கே நிக்கிறான். தன் பிரயாணத்தை மறந்துட்டான், தன்னுடைய நோக்கத்தை மறந்துட்டான், தன் திட்டமிட்டதை மறந்துட்டான். வழிபறி கொள்ளக்காரன் என்னையும் பிடிச்சிருவான்னு சொல்லி அந்த பயத்தை மறந்துட்டான். ஒன்னு செஞ்சா, காயப்பட்டு கிடந்தவனுக்கு எண்ணெய் வார்த்து, திராட்சை ரசம் வார்த்து, காயங்களை கட்டி சத்திரத்திற்கு நேராய் நடத்தினான்.